இங்க விதவைங்க அதிகமா இருக்க இந்த கிராமத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கவர்மெண்ட்லேருந்து வந்த ஹீரோவ அசிங்கப்படுத்தி ஊர விட்டே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஏதோ சாதிக்கணுன்றதுனால திரும்பி அந்த ஊருக்கே வந்துடுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஊர்ல ஒதுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டர போய் பார்க்கறதுக்காக போறான். அந்த ரிப்போர்ட்டர் ஃபுல் போதையில இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்க லேடீஸ் எல்லாம் வச்சு தான் வியாபாரமே பண்ண போறானுங்க. டூரிஸ்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி வர வச்சுட்டு இவங்கள வந்து செக்ஸுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னு உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு ரவுடி அங்க வரதுக்குள்ள ஹீரோவும் அங்கிருந்து போயிடுறாரு. அந்த ரவுடி நேரா வந்து இந்த ரிப்போர்ட்டர் தான் போட்டு அடிக்கிறான். ஹீரோ கொல்றதுக்காக அந்த ரவுடியும் சில ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்கான். அவங்க சுற்றி வளைச்சு ஹீரோ கொல்ல வரும்போது ஹீரோ கூட ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருந்திருப்பாரு. அவங்கள பார்த்த உடனே அவங்க பயந்துடுறானுங்க. ஏன்னா அவரும் ஒரு காலத்தில் பெரிய ரவுடியாக இருந்திருப்பாரு. அவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நான் ஒரு காலத்தில் வந்து மான் வேட்டையில் பெரிய ஆளாக இருந்தேன். ஒரு மானை வேட்டையாட போகும்போது ஒரு குட்டிமான் மேலே பட்டுருச்சு. ஆனால் தாய்மான் அங்கேருந்து பயந்து ஓடாமல் அங்கேயே ரெண்டு குட்டிமானையே நக்கிட்டு இருந்துச்சு. தாய் பாசனா என்னன்னு அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து திரும்பி தான் நான் நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோவும் இன்ஸ்பயர் ஆயிடுறான். அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரே வந்து நீ இந்த ஊரை விட்டு கிளம்புன்னு சொல்றாரு. எதுக்காகன்னு கேட்டா, இங்க இருக்க விதவை பெண்கள்லாம் சேர்ந்து 100 பேர் உன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. நீ வந்து கேவலமான ஆளுன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது, அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா, நீ எதுனாலும் கோர்ட்ல போய் பேசிக்கணும் அவர் சொல்லிடுறாரு. அப்ப அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அதெல்லாம் போக முடியாது சார்னு சொன்னா, உன் மேல தான் கேஸ் இருக்கு, பார்த்து இருந்துக்க, நீ ஒரு காலத்துல ரவுடியா இருந்தவன் தானே, உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருன்னு மிரட்டிட்டு போறாரு. அதே டைம் வந்து ஹீரோ திரும்பி அந்த விஷயத்த இந்த ஊர் தலைவரும் அந்த ரவுடியும் அந்த ஸ்கூல் HM கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் டென்ஷனா இவங்க 2 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. உங்களை வச்சுலாம் நான் என்னதான் பண்றது, அவனை கொண்டு இருந்தீங்கன்னா நம்ம மேல தான் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். நம்ம இதை டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி திட்டும் போது இவங்க 3 பேர் பேசுறதையும் வெளியே இருந்து யாரோ வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரவுடியும் துரத்திக்கிட்டு வர்றான். ஆனா அங்க இருந்து ஆள் காணோம், ஒரே செருப்பு மட்டும் தான் கிடைக்குது. இவங்களை வீடியோ எடுத்ததெல்லாம் ஹீரோ ஒன் சைடா பார்த்துட்டு இருந்தா அந்த விதவை பொண்ணு தான். அந்த பொண்ணு வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ற, அவங்களுக்குள்ள மோத முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கையில இருக்க போனை பிடிங்கி நெருப்புலயே தூக்கி போட்டுறாங்க. அந்த பொண்ணு பதறி பாதி எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்குறான். ஆனால் ஃபோன் வீணா போயிடுது. இப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கா.